இப்போ கொடி எதுக்கு வச்சுருக்கேன்னா, அண்ணன் இங்கே பனையூரில் ஆஃபீஸில் இன்றைக்கி ஃபர்ஸ்ட் இயர் செலிப்ரேஷன் ஆஃப் பிவிகே நடத்திட்டு இருக்காங்க. இங்கே அவர் சார்பாக நாங்களும் நடத்துகிறோம். இந்த கட்சி இன்னும் வளரட்டும் தமிழ்நாடு முன்னேற்றத்துக்கு இது ஒரு மாதிரி எக்ஸாம்பிளாக இருக்கணும். இந்த கட்சி மாதிரி வேறு எதுவும் வரக்கூடாது. 2026 வெற்றி நிச்சயம். அண்ணனோட எரா இனிமேட்டு. எங்கள் தாத்தா எம்ஜிஆருக்கு இருந்தான், இப்போ நான் என் தலைவனுக்கு இருக்கேன், அவ்வளோதான். ஹாய், நான் உங்கள் தேவா, இது என் தம்பி ஜீவா. இதில் புண்டை பேச வேண்டியது பேசுகிறா. ஒன்றும் இல்லை, இன்னைக்கு சிவராத்திரிக்கு வந்தோம். ஸோ எல்லாம் இன்றைக்கி முடிஞ்சிச்சு. ஸோ வீடியோ தான் கொஞ்சம் எதுவுமே சரியாக வராத காரணத்தினால நாங்கள் எதுவும் வீடியோ இந்த வாட்டி அவ்வளோவா அப்லோட் பண்ணல. அது கொஞ்சம் மன வருத்தமாக இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது. சிவனை பார்த்த சந்தோஷம் லாக மறந்துட்டோம். ஸோ மன்னிச்சிருங்க. இது ஒன்று. ஆமாம், வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், வீடியோ கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா போதும். இந்த நெக்ஸ்ட்டு வாரத்துலேருந்து உங்களுக்கு தொடாமல் வீடியோ வந்துட்டு இருக்கோம். அப்டேட் மேலே அப்டேட் வந்துட்டு இருக்கோம். அது என்னடி சொல்கிற? நீ என்ன சொல்கிற? என்னடி சொல்கிற? ஆமாம், இல்லை தொடர்ந்து வந்துட்டு இருக்கோன்னு. ஓ சாரி. தொடர்ந்து வந்துட்டு இருக்கோம். தமிழ் வராது, ಮನ್ನಿಸ್ಕಂಗೆ. ಆಮೇಲೆ ಮತ್ತೊಮ್ಮೆ ಮಗದೊಮ್ಮೆ ನಮ್ಮ ಕನ್ನಡ ಜನತೆಗೆ ಮಹಾಶಿವರಾತ್ರಿ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು. சரி. ஆமாம், ஸ்கிரிப்டுன்னு கொண்டு வந்தீங்களே, அது எங்கே? அந்த ஸ்கிரிப்ட் தான் பேருக்கு மட்டும் எடுத்ததோட என்ன டைப் அடிச்சது, ஜெராக பிரிண்ட் அவுட் எடுத்தது. ஆனால் ஒன்றுமே நடக்கலையாடா இன்னைக்கு. அதான் பிளான் பண்ணதை விட அன்பிளான்ட்டு தான் ட்ரிப்பு தான் ஜாலியாக இருக்கும். அப்படியா? அப்படிதான் காத்தால இருந்து ஆச்சு. ஒருத்தன் ஒரு ஆங்கிளில் ஓடுறான், ஒருத்தன் ஒன்று சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க? 3 ஸ்டார் லாகும் இல்லைடா இனிமேட்டு. இது எந்த ஸ்டார் லாகும் இல்லாமல் ஆகிப்போச்சேடா. இப்போ ஒரு வீடியோவே எடுக்காமல் போச்சேடா எல்லாம். அவங்க விட இந்த சண்டே ஏதாச்சும் பண்ணுவோம், பிளான் பண்ணிட்டு போய் போடுவோம், அவ்வளோதான். சப்ஸ்கிரைபருக்காண்டி நமக்காண்டி போடுவோம். அப்போச்சு ஸ்கிரிப்டு வருமா வராதா? வரோமா, அதில் என்ன இருக்குது, போவோம். ஸ்கிரிப்ட் படியே வந்துட்டீங்களா? கண்டிப்பாக. தப்பு உங்களது இல்லை, தப்பு ஏன் மேலே, நம்மளது தான். எல்லாரும் சேர்ந்து தான் பண்ணியிருக்கோம் தப்பு. வீடியோ வராத காரணம் நீங்கள் எல்லாரையும் தான், எல்லாரால தான். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே ஏதாச்சும் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு எந்த இடத்துக்கு போகிறது, ஒரு 1 டே ட்ரிப்பு மாதிரி ஒரு பிளான் எதுனா ஒன்று சொல்லுங்கள். போயிட்டு எங்களெல்லாம் ஆல் ஹவருக்கு எஃபர்ட்ஸ் போட்டு அவங்கள இந்த வாட்டி ஃபன் சைடு ஏதாச்சும் வீடியோ பண்ணலான்ட்டு இருக்கணும். இவ்வளோ நாள் ஃபன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரே கிரிஞ்சாக தான் பண்ணிட்டு இருந்தோம். ஆமாம், அதனால் தப்பாக நினச்சிக்காது. அதான் இப்போ பெங்களூர் கிளம்பிட்டு இருக்கோம். எதோ எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன் உள்ளே, ஆனால் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு இந்த வாட்டி சிவராத்திரி ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப போர் ஆகிடுச்சு போச்சு. ஆனால் வந்ததுக்கு நல்ல தரிசனம் ஆச்சு சாமி. அது ஒன்று மனசுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு. வேற நினச்ச அளவுக்கு ஒன்றும் இந்த வாட்டி இல்லை, அவ்வளோவா ஜனம் கூட இல்லை. அவ்வளோவா கூட்டம் இல்லை. இது விளையாடுறதுக்கு இந்த ஸ்கூபா டைவிங்கு இதெல்லாம் யாரும் இல்லை அவ்வளோவா இந்த வாட்டி. மூடேஸ்வராவே இல்லை. ஆமாம், இவ்வளோ வருஷமாக வரப்பே ஒரு வைபாவோட வருவோம். இந்த வாட்டி வைபோட வாபஸ் நாங்கள் போக முடியல. ஆமாம், இந்த வாட்டி இந்த நாளும் பேட் டே தான். ஆனால் சந்தோஷம், அந்த தர்சனத்தோருக்கு நல்ல ஒரு குட் டேவாக இருந்துச்சு. ஆமாம். அதுக்கப்புறம் சில பல இன்சிடென்ட் நடந்துச்சு, அது சொல்ல வேணாம், அதனால நாங்கள் தவிர்த்துறோம். அதை சொன்னாலும் யாருன்னா துப்பிடுவானுங்கடா. ஆமாம், என்ன பண்ணுறது, எதுவும் பண்ண முடியாது. நாளைக்கு ஒரு 6:30 மணி பெங்களூருக்கு போயிட்டு ஒரு 4:30 மணி காலி கறக்கா நம்ம ரோடாண்டு. ஆமாம், அது பிளாக் பண்ண ட்ரை பண்ணுறோம், பார்ப்போம் அது எப்படி இருக்குன்னு. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச கூட்டத்தில் இருக்கவங்க போட்டு நசுக்கி உங்க ஃபோனோட எந்த சமாதி ஆக்கி விட்டுரும். ஆமாம், அவங்க எல்லாம் ஃபுல் வைப்ல இருப்பாங்க. அங்கே இல்லாமல் வரோம், ஃபுல் வைப்ல இருப்பாங்க. நாமளும் வைப் ஆகிட்டு இருப்போம் அந்த நடுவில். அங்க நம்ம வராங்களோ இல்லையோ எங்களை வர விட்டு ஆட விட்டுருவானுங்க அப்புறமா. ஆமா ஆமா
ஏதோ அவ்வளோதான். என்ன பண்ணுறது சார், எல்லாம் பாதியிலே வராங்க பாதியிலே விட்டு போகிறாங்க. நம்ம என்ன கனவா கண்டோம் நினச்சோமா? சர்ப்ரைஸ்ன்னு ஆயிடுச்சு, அதான் மன வருத்தம். எதுவும் செய்ய முடியாது. பார்ப்போம். இப்போ ஸ்டேஷன் அண்ட போயிட்டுருக்கோம். அங்கே போயிட்டு அடுத்து என்ன இருக்குன்னு அப்டேட் பண்ணிட்டு சொல்கிறோம் நமக்கு. ஆனால் நல்ல பிளேஸ் தான், ஃபேமிலியோட வாங்க. ஆமாம், வைபான ஆளுங்களை மட்டும் கூட இட்டுன்னு வாங்க. என்னடா முருடேஸ்வராக்கு வந்து பீச்சில் விளாடல அப்படின்லாம் பார்க்காதீங்க. ஏன்னா கோப்ரோ கேமரா இருந்துச்சுன்னா அது மேனேஜ் பண்ணுறோம். இது ஃபோன் வாட்டர் ப்ரூஃப் இல்லை, அதனால நாங்கள் எடுக்கலை. அடுத்த ட்ரிப்பில் நாங்கள் அப்டேட் பண்ணிக்கிறோம், அப்கிரேட் பண்ணிக்கிறோம். அப்டேட் பண்ணிட்டு நல்ல வீடியோவை போட ட்ரை பண்ணுறோம். அவ்வளோதான். என்ன வீடியோவில் கொஞ்சம் ஃபன் இல்லை நமக்கு. ஆமாம், ஃபன் இல்லை. இந்த வந்த வீடியோவில் எதுவுமே ஃபன்னு கிடையாது. ஃபன்னு கிடையாது. பார்த்து போர் வச்சு நீங்க எப்படியா பாக்குறீங்களோ எங்களுக்கோ தெரியல. ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கு நன்றிப்பா எல்லாருக்கும். ஆன அளவுக்கு ட்ரை பண்றோம். ஆமா, நெக்ஸ்ட் டைம்ல இருந்து எதனா பண்ண ட்ரை பண்றோம். ஏதாவது ஃபன்னா ஒரு ஸ்கிரிப்டை ரெடி பண்றோம். ஆன அளவுக்கு உங்களை சிரிக்க வைக்க ட்ரை பண்றோம். ஆமா, ப்ளீஸ் காய்ஸ் அந்த கமெண்ட்ல கொஞ்சம் சொல்லுங்க. வீடியோல ஏதாச்சும் ஃபால்ட் இருந்துச்சுன்னா பரவாயில்ல சொல்லுங்க, அதை நாங்க திருத்திக்கிறோம். ஓகேவா? அதுக்கு நீங்க பாட்டுக்கு சேனல்ல போதும், இது வரைக்கும் நீங்க பண்ணது போதும், சேனல் நிப்பாட்டு வேலையை பாருங்கடா அப்படிங்களான்னு சொன்னா வேஜாரு. ஆமா ஆமா ஆமா, ஏதோ நம்ம சப்ஸ்கிரைப் நம்மள ஹெல்ப் பண்றாங்க நமக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபுல்லா வாட்ச் பண்றாங்களா இல்லையான்னு தெரியல, ஆனா பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன சொல்றேன்? ஆனா 500 பேர் பார்த்தாலும் 100 பேர் பண்ணி விட்டுருக்கானுங்க. அந்த 500 பேர் வந்தாலும் வியூ போனா ஒரு 400 பேர் சப்ஸ்கிரைப் வந்தாலும் சந்தோஷம் தானேடா. விட போ நம்ம அப்டேட் பண்ணிப்போம். நம்மள அப்டேட் பண்ணிட்டா ஆட்டோமேட்டிக்கா அதெல்லாம் நடக்கும். எவ்வளோ லென்த் வீடியோ எடுத்தாலும் ஷார்ட் மாதிரி சும்மா தள்ளி போயிட்டே இருக்கானுங்களேடா, யூடியூப் ஷார்ட்ஸ் மாதிரி. நம்ம எடுத்திருக்க வீடியோ ஷார்ட்ஸ் மாதிரி தான் போகுது. அதை எடிட் பண்றதுனால கொஞ்சம் ஏதோ பரவாயில்ல, ஒரு ஆவரேஜா பார்க்க முடியுது வீடியோ நம்மளுது. ஏதோ ஆவரேஜ் ஆச்சு பாக்குற அளவுக்கு ஏதோ பண்றோமே. அதான் நம்ம ட்ரை அவர் பெஸ்ட், அவ்வளவுதான். ட்ரை பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். சப்போர்ட் பண்ணிட்டு பண்ணுங்க காய்ஸ், அது போதும், அவ்வளவுதான். என்ன நெக்ஸ்ட் வீக்ல இந்த சில பட தற்கூரிங்கெல்லாம் வரும், அதுங்கெல்லாம் இருந்தா கொஞ்சம் ஃபன்னா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அப்போ என்ன ஆகுதுன்னு தெரியல. அதுதான். ஓகே காய்ஸ், ஸ்டேஷன் என்ன போயிட்டு அங்கே பார்ப்போம். ஓகே பாய். आपका जाना आने के एक्सप्रेस के लिए 1 2 3 4 गाड़ी के नंबर 2 3 4 5. இதுக்கு மேல நம்மளுக்கு ஹிந்தி வராது. என்னதான் ரயில்ல வந்தாலும் வடக்கனுங்க, எங்க வந்தாலும் வடக்கனுங்க. இந்த வடக்கனுங்க இல்லாத ஊரே இல்லாம ஆயிட்டுக்குதேடா. நான் சவுத் இந்தியா இருக்கேன்னா நார்த் இந்தியாவுக்கு வந்துட்டேன்னா ஒரே கன்ஃபியூஷன். என்னடா சுத்தி பார்த்தா எவனாச்சும் எங்கிட்டாச்சும் அட்ரஸ் கேட்கலான்னு பார்த்தா கர்நாடகத்துல கேட்டா மேல கன்னடா பையன் பார்த்தான்றான். அவனும் கேட்கற கேள்விக்கு புரியாத பாஷையில நம்ம என்ன பண்றது? நான் தலையில சொரியுறதா இல்ல பின்னாடி சொரியுறதான்ட்டு ஒண்ணு கூட புரியல. அதே நான் சொல்றது அவனுக்கு புரிய மாட்டேங்குது, அவன் சொல்றது எனக்கு புரிய மாட்டேங்குது. என்னன்னே தெரியல. ஐயோ, இது ஒரு பெரிய லாகா எடுக்கலான்ட்டு இருந்தேன். அது என்ன இங்க இந்த பக்கம் வந்தா ஹெவி போர் அடிச்சிச்சு. எந்த வருஷம் இவ்வளோ போர் அடிச்சது இல்லை. ஆமா, இந்த வருஷம் ஹெவி லேகோ அடிச்சிச்சு எங்களுக்கு. இந்த டே ஒரு மாதிரி ஸ்லோவா ஒரு மாதிரி சப்பையா போச்சு இன்னைக்கு. ஆமா, பீச்ல ஆடி நின்றாலும் ஒரு 4 மணி என்ன ஆகும்னு பார்த்தா 2 மணி கூட ஆகல. ரகு சந்தோஷ் சாப்பிட போயிருக்காங்க. நாங்கள் டிக்கெட் வாங்குறதுக்கு போயிட்டு இருக்கோம். என்னடா 2 பேர் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு தலை எடுத்துட்டு நான் பேசுறேன்னா போனை பார்த்து நடந்தா நான் இதெல்லாம் வீழ்ந்துருவேன். ஆமா ஆமா, அடிக்கடி ரோடையும் பார்க்கணும்ல, அப்படியே ரோடையும் பார்த்துருங்க. டைம் தெரியல மக, பார்க்கணும். டைம் ஆச்சு மக, சீக்கிரமா போய் டிக்கெட் வாங்கினேன் இப்போ. அதான் ஃபேமிலியோட வந்தா ட்ரெயின்ல வந்தா ஜாலி இல்லையா? ஜோலி தான். ஆமா ஆமா, ஃபேமிலியோட ட்ரெயின்ல வந்தா அவ்வளோ கம்ஃபர்ட் இருக்குமா இல்லைன்னு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்துட்டு எப்படியோ ஸ்லீப்பிங் கோச் புக் பண்ணிட்டோம். ஸ்லீப்பிங் கோச் புக் பண்ணியும் ஸ்லீப்பிங் பண்ண. ஆமாம், தூக்கமே வராமல் போய் ஜென்ரல் நின்றுக்கிட்டு வந்தாலும் சந்தோஷமா வந்தோம். ஸ்லீப்பிங் கோச் புக் பண்ணிட்டு ஏன்னா தூங்காமையே வந்துட்டு இருக்கான். ஏன்னு கேட்டால் நைட்டெல்லாம் புலம்பிட்டு இருந்திருக்காங்க இவன், தூக்கம் வரலடா. ஸ்லீப்பிங் கோச் புக் பண்ணி தூக்கம் வரலன்னா நம்ம என்னத்த சொல்றது? நான் அசந்து தூங்கிட்டேங்க. வீடியோல பார்த்தா தெரியும் எப்படி தூங்கிட்டு இருப்பேன்னு. வெள்ளியம் சொல்லியமா தீரீங்கன்ற மாதிரி போச்சு.
பெட்ஷீட் போர்வையை போட்டு மூஞ்சி போட்டு படுத்துட்டு இருப்பேன். அதுதான் ட்ரெயினில் கொஞ்சம் ஃபன் இருந்துச்சு. அதை தவிர்த்து பீஸான்னு ஒன்று ஆர்டர் பண்ணோங்க. என்னடா பீஸா ஆர்டர் பண்ணிட்டோம். ஒரு 5 பீஸா கிட்ட ஆர்டர் பண்ணிட்டோம். எவ்வளோ நமக்கு அது அமௌண்ட்டு? 1139 ரூபா. அவ்வளோ புக் பண்ணிட்டு அப்புறம் பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த 5 ஆர்டர் பண்ணிட்டோம். 5ல் 3 தான் எடுத்துகிட்டு வந்தோம். இன்னும் 2 காணும். சரி ரீஃபண்ட் பண்ணிடுறேன் ப்ரோ, நீங்கள் போங்க. அது ட்ரெயினில் புக் பண்ணிட்டோமா, வீடுனா பரவாயில்ல, ஏதோ கேஷ் பே பண்ணிட்டு சொல்லி இது பண்ணிட்டு இருக்கலாம். அதே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது. சரி போகும்போது வரும்போது என்ன சொன்னார் வரும்போது புரியல. பீஸாவே அந்த வரும்போது 1 மணிக்கு நீங்கள் ஆர்டர் பண்ணால் கிடைக்கும். அது 1 மணி எந்த ஸ்டோர் ஆச்சு டாமினோஸில் அப் டு 12 வரைக்கும் எதுவுமே ஓப்பன் இல்லை. இவனுங்க ஸ்பெஷலாக விற்கிறானுங்க. 1:30 மணி வரைக்கும் ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு எங்களுக்கே காது குத்துறானுங்க. என்னவோ தெரிலங்க, எல்லாரும் ஏமாத்துறவங்களா இருக்காங்க. என்ன பண்ணுறது? ஏமாத்துற இடத்துல தான் நம்ம தூக்கி விடுறவங்களும் இருக்காங்க. என்ன பண்ணுறது? சரி, கிடைச்சவன்லாம் ஏமாத்துறான். இங்கே வந்து பார்த்தா வந்தவன்லாம் ஏமாத்துறான். ஆமாம், ஏமாறுறதே ஒரு டியூட்டியாக வச்சுன்னு திரியிறான். நாங்கள் ஏமாத்துறதா ஒரு டியூட்டியாக வச்சுன்னு திரியிறானுங்க அவனுங்க. அவ்வளோதான். எதுவும் பண்ணுறது சொல்கிறதுக்கு இல்லை. இந்த வாட்டி முருடேஸ்வரம் சிவராத்திரி மாதிரியே இல்லைங்க, ஃபுல்லு காலி. போன வாட்டி சும்மா திருவிழா மாதிரி இருந்துச்சு. இந்த வாட்டி என்னன்னு தெரில. அந்த நைட்டு நியூ இயருக்கு வெயிட் பண்ணுற மாதிரி 12 மணி வரைக்கும் வெயிட் பண்ணி சிவராத்திரிக்கு அந்த செகண்டுக்கு எல்லாம் வீடியோ எடுக்கலான்ட்டு இருந்தோம். ஆனால் அதில் ட்ரெயின் சவுண்டு. ஆமாம், அது டீசல் இல்லை. எலக்ட்ரிக் ட்ரெயின்னா மேனேஜ் பண்ணிருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை. டீசல் இன்ஜின் வேற. ஃபுல் ஃபாரஸ்ட் தாங்க. செம்மையாக பேச முடியல. நைட் வேற, அது நைட் வியூ எதுவும் நைட்டு 12 மணிக்கு இருந்த வைப்பு இப்போ இல்லை. சிவராத்திரினாலே ஒரு ஸ்பெஷல் வைப் தான் எல்லாருக்கும். ஆனால் இந்த வாட்டி அவன் கொஞ்சம் ஜர்க் அடிக்குது, ஹெவியாக ஜர்க் அடிச்சிச்சு. ஆமாங்க, அதான் பிளான் பண்ற ட்ரிப்பை விட அன்பிளான்டு தான் நிறைய சுவாரஸ்யம் இருக்குன்னுவாங்க. ஏதோ தெரிலங்க, அடுத்த வாட்டி பார்ப்போம். இந்த வீடியோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏதாச்சும் பண்ணலன்னா இது பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். நமக்கு இல்லையா? நீங்கள் போகிறதா இருந்தால் டக்குன்னு முடிவு பண்ணிட்டு டக்குன்னு போயிடணும், அவ்வளோதான். அதை விட்டு நீங்கள் 1 மாதம் 2 மாதத்துக்கு முன்னாடி பிளான் பண்ணிட்டு அதுக்கு இன்னும் 4 பிளான் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளானுக்கும் ஒன்றுமே சம்மந்தமே இருக்காது. ஆமாம். ஐயோ சார், இந்த பிளான் எந்த இல்லை சார், இந்த பில்டிங் நான் சொல்ல என்ன மேட்ச்சு என்ன டீமு பயிர்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். எஸ்ஆர்ஹெச்ன்ற மாதிரி ஆயிப்போச்சு இன்னைக்கு வந்தது. திவாகர் மாதிரி ஆயிட்டலாம் வந்து இங்க. அவனோட தலைமை அவரு. அதெல்லாம் பண்ணு, ஏதோ பேச கூட. காய்ஸ், கடைசியா ஸ்டேஷன் என்ட்ரி ஆக போகிறோம். எங்க வந்திருக்க? என்னன்னா வந்த இடம் தான் ரயில்வே ஸ்டேஷன். பை திருப்பி ஒரு வாட்டி சொல்றேன், ವಿಶಿಂಗ್ ಯು ಎ ಹ್ಯಾಪಿ ಮಹಾಶಿವರಾತ್ರಿ. ನನ್ನ ಕರ್ನಾಟಕ ಪ್ರೀತಿ ಜನರಿಗೆ ಮಹಾಶಿವರಾತ್ರಿ ಹಬ್ಬದ ಶುಭಾಶಯಗಳು. அப்போ சென்னை பாய்ஸ்கள்லாம் வேணாமா? சென்னை மக்கள் நம்ம தமிழ் பிள்ளைங்களுக்கு சொல்லணுமா? மகாசிவராத்திரி நல்வாழ்த்துக்கள். உங்கள் வீட்டுக்கு எதிரே இருக்க சிவன் கோயிலில் இன்னைக்கு நல்ல ஒரு ப்ரோக்ராம் இங்கே இருக்கும். போய் மிஸ் பண்ணாமல் போய் நேரில் போய் ஆன அளவுக்கு பாருங்கள். வீட்டில் இருந்தால் அவங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ இது இல்லை, போய் பாருங்கள் உங்கள் நியர் டெம்பிள்ஸ். அவ்வளோதான். ஸ்டேஷன் வந்துட்டோம். பாய் டு முருடேஸ்வர்.